நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து வாகைக்குளம் போகிற வழியில் இருக்கிற சித்தாலி ஸ்ரீ சுந்தரவள்ளியம்மன் கோவில் பற்றி தான். இந்த கோவிலில் வருடந்தோறும் மாசி சிவன் ராத்திரி ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கோவிலை கும்பிட்றவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து அந்த தேனி, கம்பம், லோயர் கேம்ப் வரைக்கும் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி சிவன் ராத்திரிக்கு எங்கே இருந்தாலும் சரி இந்த கோயிலை கும்பிட்றவங்க அன்றைக்கி இங்கே அட்டன் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சிவன் ராத்திரிக்கு கணக்கில் அடங்காமல் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சரி விடிய விடிய அன்னதானம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. யாருமே பசியோடு அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான். அப்புறம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமி பேசுகிற சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது மனக்குறையோடு போய் அந்த சாமி முன்னாடி உட்காந்து கேட்கும்போது அதை பற்றின சிந்தனை உங்களுக்கு அந்த மனக்குறை தீருமா தீராதா எப்படின்றத சாமி அங்கே சில சகுனம் மூலியமாக சொல்லுமா. அதுக்கு நம்ம சாமியை மனதார நம்பி உட்காரணுமா. அதுதாங்க இந்த இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கும் இந்த சாமி இவ்வளோ தூரம் பெருசாக எடுத்து சாமி கும்பிட்றதுக்குமான காரணமே அதுதான். சாமிக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றது. சாமிக்கிட்ட நம்ம கேட்கவே வேணாம், அங்கே உட்காந்து அந்த அம்பாவை பார்த்துட்டே இருந்தாலே போதுமா. அந்தளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு அங்கே வர்றவங்க சொல்கிறாங்க. நாங்களும் இந்த முறை போகிறதுக்கான பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பாதாள பைரவ சுவாமி பார்த்திங்கன்னா, அவரை தலைகீழாக தூக்கி சாமி ஏதோ ஒரு கோபத்தில் பாதாளத்தில் சொருகிட்டதாகவும், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கருவறையாக இருந்த அந்த பாதாள பைரவ சுவாமி இப்போ பார்த்திங்கன்னா 30 வருஷத்தில் அவருடைய கழுத்து அளவுக்கு நிமிர்ந்து வெளியே வந்துட்டுருக்கிறாரு. அதாவது தலைகீழாக சொருகப்பட்ட சாமி திரும்ப நேராகவே வெளியே வந்துட்டுருக்கிறாரு. இதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் எப்படி நடக்கும்? ஸோ இதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்பப்போ சாமிக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. சிலர் நேர்த்திக்கடன் செலுத்துறது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஸ்பெஷல் டேலாம் ஒதுக்கணும்ல. அவங்க எப்போ டைம் கிடைக்குதோ விமர்சையாக செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. இங்கே திருட்டு அப்படின்றது இவ்வளோ கூட்டம் கூடுற இடத்துல சுற்றி வெட்ட வேலியாக இருக்கிற இடத்துல திருட்டு பயம் அப்படின்ற ஒன்று இருந்ததே இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற பாட்டிமார் சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளவு நகைகள் போட்டுட்டு வந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஆரம்ப காலத்தில் வண்டி கட்டி வரும்போது கூட எங்களுக்கு அந்த மாதிரி திருட்டு அப்படின்ற ஒரு இது நடந்ததே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு குண்டு தங்கம் கூட எங்ககிட்ட இருந்து தொலைஞ்சதில்லை. நாங்கள் கொண்டு வர்ற பொருளும் எதுவும் காணாமல் போனதில்லை. அது எங்கள் சாமியோட சக்தியினால தான் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்கும்போது உடம்பே சிலிர்த்துச்சு. ஸோ இந்த கோவிலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா, இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கு இந்த கோவில் தெரியும்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கோவில் பதிவுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.